Understanding physiology for the physicians, now we are going to discuss about microRNA. அது என்னது இது மைக்ரோ ஆர்என்ஏ? எம்ஐ, அந்த மைக்ரோவுக்கு எம்ஐன்னு சொல்லிட்டு ஆர்என்ஏ, சரிங்களா? நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏல வர அந்த ஆர்என்ஏ, ஆனால் அதுக்கு முன்னாடி எம் போட்டு ஐ போட்டிருக்கும் சின்னதா. இது என்னது இது? இந்த எம்ஐ ஆர்என்ஏனா என்ன, மைக்ரோ ஆர்என்ஏனா என்ன, அதை நம்ம பார்ப்போம். மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது இஸ் அ சப்செட் ஆஃப் ஸ்மால் நான் கோடிங் ஆர்என்ஏ. ஆர்என்ஏல கோடிங் நான் கோடிங்னு ரெண்டு இருக்கு. இது நான் கோடிங், கோட் பண்ணல, கோடிங்கில் இன்வால்வ் ஆகாத ஒரு சின்ன சப்செட்டு, ஒரு சின்ன குழு, ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன சப்டிவிஷன், எப்படி வேணா சொல்லலாம். அப்போ ஆர்என்ஏல ஒரு வகை, அதான் எம்ஐஆர்என்ஏ, மைக்ரோ ஆர்என்ஏ. இது நான் கோடிங் ஆர்என்ஏ. நான் கோடிங் ஆர்என்ஏவை வந்து என்சிஆர்என்ஏன்னு சொல்லலாம். என்சினா நான் கோடிங் ஆர்என்ஏ. இது வந்து regulates the gene expression by interacting with the target messenger RNAs. mRNAங்கிறது மெசஞ்சர் ஆர்என்ஏ. அந்த mRNAவோட இது இழைந்து ஜீன் எக்ஸ்பிரஷனை, அந்த மரபணுவை எந்த அளவுக்கு அது வந்து அது அழுத்தி வெளிப்படுத்துகிறதோ, மரபணுவின் தன்மையை எந்த அளவு வெளிப்படுத்துகிறதோ, அதுதான் ஜீன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அது தன்னை வெளிப்படுத்துகிறதா, வெளிப்படுத்தவில்லையா? எக்ஸ்பிரஷன்னா வெளிப்படுத்துதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதுக்கு அந்த தன்மை, வெளிப்படுத்துற தன்மை இருக்கு இல்லையா, அது மேல இது தன்னுடைய தாக்கத்தை வைக்குது. அதாவது மைக்ரோ ஆர்என்ஏ வில் ரெகுலேட் ஜீன் எக்ஸ்பிரஷன் பை இன்டராக்டிங் வித் த டார்கெட் எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏ மேல இது தாக்கத்தை செலுத்தி அந்த ஜீன் தன்னை எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுதா பண்ணலையாங்கிறதுல இது ஒரு முக்கியமான ஒரு தன்னுடைய ஆளுமையை அதன் மீது செலுத்துகிறதுன்னு சொல்லலாம். இந்த நான் கோடிங் ஆர்என்ஏ மாலிகூல்ஸ் ஆர் ஆல்டர்ட் இன் மெனி பேத்தோபிசியலாஜிக்கல் ப்ராசஸஸ். உதாரணமாக சொல்ல போனால் வயதாகிறது, ஏஜிங், கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், இதயம் சார்ந்த நோய்கள், புற்றுநோய், முதுமை, இந்த 3 நிலைகளிலையும் ஆய்வாளர்கள் வந்து எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்குற போது நான் கோடிங் ஆர்என்ஏஸ் அதில் ஏதோ ஒரு பிறழ்வு, ஒரு மாற்றம், ஒரு சுணக்கம், ஒரு நோய் தன்மை இருப்பதை அவர்களால் பார்க்க முடிகிறது. இதில் நான் கோடிங் ஆர்என்ஏஸில். ஸோ mRNA, அந்த மைக்ரோ ஆர்என்ஏஸ் கேன் பி யூஸ்டு இன் ஃபியூச்சர் ஃபார் தெராபியூட்டிக் ரீசன்ஸ். They may be biomarkers of disease onset and development. அப்போ இதில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட், நுணுக்கமான செய்தி என்னன்னா, இந்த மைக்ரோ ஆர்என்ஏஸை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். mRNA இருக்குல்ல, அதை கவனிக்கணும். ஏன்னா இது பல்வேறு வகையான நோய் நிலைகளுக்கு அழைத்து செல்லும் ஒரு வடிகாலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதில் ஏதாவது நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வரதன் மூலமாக வைத்தியத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்ய முடியுமா, இல்லை நோய் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? அதை தான் சொல்லுவாங்க, இது வந்து பயோமார்க்கர் ஆஃப் டிசீஸ் ஆன்செட் அண்ட் டெவலப்மெண்ட். அதை ஒரு பயோமார்க்கரை இதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதை வச்சு வைத்தியத்தை ஏதாவது செய்ய முடியுமா, வைத்தியத்துக்கு இதை பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரியும் திசைகள் ஓடுது. நோயை கண்டுபிடிக்க முடியுமா, நோயை சரி பண்ண முடியுமா அப்படின்னு இந்த mRNA மைக்ரோ ஆர்என்ஏவை பயன்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, மைக்ரோ ஆர்என்ஏனா என்ன, அந்த மைக்ரோ ஆர்என்ஏல என்ன பயன் நமக்கு இருக்கு, நோயை கண்டுபிடிக்கலாம், நோயை சரி செய்யலாம், எதிர்காலத்தில் அறிவியல் இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம முன் வைக்கும், மனித இனம் அதுவரை வாழும் என்றார். நன்றி, வணக்கம்.